Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் ஆஃப் டூ செட்ஸு கணங்களின் வித்தியாசம். அதாவது டூ செட்ஸு கொடுத்துருப்பாங்க. லெட் ஏ அண்ட் பி டூ செட்ஸு. தி டிஃப்ரென்ஸ் ஆஃப் செட்ஸ் ஏ அண்ட் பி இஸ் த செட் ஆஃப் ஆல் எலமெண்ட்ஸ் விச் ஆர் இன் ஏ பட் நாட் இன் பி. இட் இஸ் டினோட்டட் பை ஏ மைனஸ் பி. நம்ம செப்ரேட் பண்ணுற மாதிரி தான், ஏயிலிருந்து பியை செப்ரேட் பண்ணுறது, பியிலிருந்து ஏவை செப்ரேட் பண்ணுறது, அது போல தான். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இதை எப்படி ரைட் பண்ணலாம் அப்படின்னா ஏ மைனஸ் பி ஆறு பி மைனஸ் ஏ, இதை பேஸ் பண்ணி சம்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் வென் டயக்ராமில் அதை எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். வென் டயக்ராமில் பார்த்தோம்னா இப்போது ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் ஒன்று கொடுத்துக்கிறோம். அந்த பாக்ஸில் கலர்ஸை கொஞ்சம் டார்க்கு கம்மி பண்ணிக்கிறோம். கம்மி பண்ணிவிட்டு திரும்ப 2 சர்க்கிள் ட்ரா பண்ணுறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா இதை ஏ செட்டுன்னு எடுத்துக்கிறோம், இதை பி செட்டு, இது யூனிவர்சல் செட்டு. இப்போது ஏ மைனஸ் பி அப்படின்னா ஏ செட்ஸை மட்டும்தான் ஷேடப் பண்ணணும், பி செட்டில் டச் பண்ணவே கூடாது. பி செட்டுன்றது இது ஃபுல்லாக தான், இந்த செட்ஸு மட்டும்தான், இந்த பிளேஸ் மட்டும்தான் பி செட்ஸுக்கு உரிமையான பிளேஸு. இது வந்து காமன் பிளேஸு. இதில் ஏவுக்கும் உரிமை உண்டு, பிக்கும் உரிமை உண்டு. சரிங்களா? அப்போ இந்த பிளேஸ் தான் ஏ மைனஸ் பின்னா இந்த பிளேஸ் மட்டும்தான் ஷேட் அவுட் பண்ணணும். இதே பி மைனஸ் ஏன்னா எப்படி ஷேட் அவுட் பண்ணணும்னா பியை மட்டும்தான் ஷேட் அவுட் பண்ணியிருக்கணும், ஏவை பண்ணியிருக்கக்கூடாது. பி செட்டை மட்டும்தான் ஷேட் அவுட் பண்ணியிருக்கேன், ஏ செட்டில் டச் பண்ணவே இல்லை. சரிங்களா? தட்ஸ் ஆல். இந்த யூனிவர்சல் செட்லாம் டச் பண்ணவே கூடாது, இதில் டச் பண்ணவே கூடாது. நான் கொடுத்துருக்க கலர்ஸ் பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான். ஓகேங்களா? இதில் ஏ மைனஸ் பி அப்படின்னாக்க ஏ செட்ஸை மட்டும்தான் ஷேடப் பண்ணியிருக்கணும், பி மைனஸ் ஏ அப்படின்னா பி செட்டை மட்டும்தான் ஷேடப் பண்ணியிருக்கணும், ஏ செட்டில் டச் பண்ணக்கூடாது. இதுக்கான சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்க்கும். எக்ஸாம்பிள் 1.14 பார்க்கலாம். a is equal to -3 -2 1, 4 மற்றும் b is equal to 0 1 2 4 எனில் a minus b b minus a வை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்க, இப்போ நம்ம கொடுத்துருக்க சம்ஸ் படி நம்ம பார்த்தோம்னா நம்ம இப்போ சம் சால்வ் பண்ணுறோம். சொல்யூஷன் அப்படின்னு நான் ஒன்ஸ் ரைட் பண்ணிக்கிறேன். ரைட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏவோட வேல்யூஸை ரைட் பண்ணிக்கிறேன். at a is equal to -3 -2 1 4. நெக்ஸ்ட்டு பி செட் வேல்யூஸ் ரைட் பண்ணிக்கிறேன். 0 1 2 4. சரிங்களா? இப்போ ஏ மைனஸ் பி அப்படின்னா ஏ டிஃப்ரென்ஸ் பி, ஏ செட்ஸை ரைட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பி செட்டை ரைட் பண்ணுறேன், டிஃப்ரென்ஸ் பி செட்டு. இப்போ இதில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் இங்கே இருக்கக்கூடாது. அப்படி பார்த்தோம்னா 4 இருக்குது, 4 எலிமினேட் பண்ணிடுறோம். இதில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் இங்கே வேறு ஏதாவது இருக்கான்னு பார்க்குறோம், இல்லை. அப்போ இந்த எலமெண்ட்ஸை தான் ரிமைனிங்கு இங்கே நம்ம கீழே ரைட் பண்ணணும். இப்போ ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு -3, -2. இங்கே பாருங்கள் 1 இருக்குது காமனாக, இங்கேயும் 1 இருக்குது, இங்கேயும் இருக்குது. அப்போ அதையுமே நம்ம எழுதக்கூடாது. அப்போ -3, -2 தான் ஏ மைனஸ் பியோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு பி மைனஸ் ஏ அப்படின்னா பி செட்டை ஃபஸ்ட்டு ரைட் பண்ணணும். 0 1 2 4. நெக்ஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் பி ஏ செட்ஸு -3 -2 1 4 இதை ரைட் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ பியில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸு ஏவில் இருக்கக்கூடாது, அதெல்லாம் கேன்சல் பண்ணிடணும். அப்படி இருந்துச்சுன்னா அதை கேன்சல் பண்ணிக்கணும்.
4 இருக்குது, 4 கேன்சல் பண்ணியாச்சு. 1 இருக்குது, 1ஐயும் கேன்சல் பண்ணியாச்சு. ரிமைனிங் இருக்கக்கூடிய பி செட்ஸில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை ரைட் பண்ணுறோம். 0,2 இதான் பி மைனஸ் ஏயோட வேல்யூ. That's all. Example 1.4 completed. Next, another topic, symmetric difference of sets. The symmetric difference of two sets A and B is the set of A minus B union B minus A. It is denoted by A symmetric difference B. இதெல்லாம் இப்படி தான் சொல்லுவாங்க. அப்போ A symmetric difference B is equal to A minus B union B minus A இப்படி சொல்லலாம் இதை. சரிங்களா? இதை பேஸ் பண்ணி இப்போ நம்ம ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள் சம்ஸ் ஒன்று பார்ப்போம், கொஞ்சம் தெளிவாகிடுவோம். எக்ஸாம்பிள் 1.15 பார்க்குறோம். If A is equal to 6, 7, 8, 9 and B is equal to 8, 10, 12, find A symmetric difference B அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. இப்போ நம்ம ஒன்ஸ் ஏபியோட வேல்யூஸை ரைட் பண்ணிக்கிறோம். ரைட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சம்ஸ் பார்க்குறோம். A is equal to 6, 7, 8, 9 and B is equal to 8, 10, 12. To find A symmetric difference B, formula A minus B union B minus A இதான் ஃபார்முலா. சரிங்களா? டு ஃபைண்டு A minus B அப்படின்னா A minus B அப்படின்னா A டிஃப்ரென்ஸ் B. A செட்ஸோட வேல்யூஸை ரைட் பண்ணுறேன், டிஃப்ரென்ஸ் B செட்டோட வேல்யூஸை ரைட் பண்ணுறேன். இப்போ நான் இதை கேன்சல் பண்ணுறேன். சேம் வேல்யூஸாக இருந்தால் 6, 7, 8, 9 இங்கே 8, 10, 12 8 சேமாக இருக்குது. அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை தான் ரைட் பண்ணணும். இப்போ A minus B is equal to 6, 7, 9. நெக்ஸ்ட்டு B minus A is equal to B செட்டு ஃபஸ்ட்டு ரைட் பண்ணுறோம். 8, 10, 12 டிஃப்ரென்ஸ் A செட்ஸ் வேல்யூ 6, 7, 8, 9. இப்போ இதுவும் சேமாக இருந்துச்சுன்னா அது மாதிரி கேன்சல் பண்ணுறோம். 8 இருக்குதுக்கு சேமாக, நெக்ஸ்ட்டு வேறு எந்த வேல்யூஸும் இல்லை. அப்போ என்ன பண்ணுறோன்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த பி செட்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூஸை ரைட் பண்ணுறேன். 8, 10 B மைனஸ் ஏயோட வேல்யூ. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் பார்க்குறோம். A symmetric difference B is equal to A minus B union B minus A. A minus B ஓட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 6, 7, 9. 6, 7, 9 யூனியன் B minus A ஓட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 10, 12. இப்போ இது யூனியன்னு கொடுத்தாலக்க ஆல் த வேல்யூஸையும் அசெண்டிங் ஆர்டரில் ரைட் பண்ணிக்க வேண்டியதான். இதுதான் A சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் பியோட வேல்யூ. தட்ஸ் ஆல் சம்மு. எக்ஸாம்பிள் 1.15 completed. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.16 பார்க்குறோம். A சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் B வெண்படம் மூலம் வரைக. சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ்னால் சமச்சீர் அப்படின்னு தமிழில் சொல்லலாம். கணங்களின் சமச்சீர் வித்தியாசம் அப்படின்னு அர்த்தம் சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் ஆஃப் செட்ஸ் அப்படின்னா. அப்போ இந்த சம்ஸ் பார்த்தீங்கன்னா வென் டயக்ராம் கேட்டிருக்காங்க. ரெப்ரசன்ட் A சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் B த்ரூ வென் டயக்ராம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதனால் என்ன பண்ணுறோன்னா வென் டயக்ராம் இப்போ நம்ம ட்ரா பண்ண போகிறோம். இப்போ வென் டயக்ராம் ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சொல்யூஷன் ரைட் பண்ணிட்டு அந்த சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸோட ஃபார்முலாஸ் ஒன்ஸ் ரைட் பண்ணிட்டோம். A symmetric difference B is equal to A minus B union B minus A. சரிங்களா? இப்போ இதை வச்சுட்டு நம்ம இப்போ
வென் டயக்ராம் ட்ரா பண்ணுறோம். டூஸு மொத்தமாக நமக்கு 3 தேவைப்படும். a மைனஸ் பிக்கு ஒன்று, b மைனஸ் ஏவுக்கு ஒன்று, இது ரெண்டையும் சேர்த்து ஒன்று. அதனால் இப்போயே நான் ட்ரா பண்ணிடுறேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு செட்டு வந்து பார்த்தீங்கன்னா a மைனஸ் பி அப்படின்னு ரைட் பண்ணிக்கிறோம். செகண்ட் செட்டை b மைனஸ் ஏன்னு ரைட் பண்ணிக்கிறோம். தேர்டு செட்டை a டிஃப்ரென்ஸ் b, அதாவது a சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் b இஸ் ஈக்குவல் டு a மைனஸ் b யூனியன் b மைனஸ் ஏ அப்படின்னு ரைட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இப்போ a மைனஸ் பின்னா பி செட்டை நம்ம ரைட் பண்ணவே கூடாது. மைனஸில் இருக்கிற அந்த செட்ஸை நம்ம ஷேடோ பண்ணவே கூடாது. அப்போ எதை தான் ஷேடோ பண்ணணும்னா ஏ செட்டை மட்டும்தான் நம்ம ஷேடோ பண்ணணும். அப்போ ஏ செட்டை மட்டும் ஷேடோ பண்ணணும் அப்படின்னாக்கா என்ன பண்ணணும்னா, இங்கே பாருங்கள், அப்படியே நீங்கள் இந்த மாதிரி ஒரு லைனு கொடுக்கலாம், இல்லைன்னா ஃபுல்லாகவே பென்சிலால் நீங்கள் ஷேடோ பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி கொடுத்துட்றீங்க. கரெக்டாக ஏ செட்ஸை மட்டும்தான் நீங்கள் ஷேடோ பண்ணணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பி மைனஸ் ஏன்னா பி செட்டை மட்டும்தான் ஷேடோ பண்ணணும். இது பி செட்ஸு. பியை மட்டும்தான் ஷேடோ பண்ணணும். இந்த இடம் வந்து பிக்கும் சொந்தம், ஏவுக்கும் சொந்தம். அதனால் அதில் நம்ம டச் பண்ணவே கூடாது. கரெக்டாக பண்ணுங்கள். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இது வந்து a மைனஸ் பி யூனியன் b மைனஸ் ஏ. இங்கே வந்து ஏ செட்ஸில் ஃபுல்லாக ஷேடோ ஆகிருக்கு இந்த இடம். அப்போ இதை ஃபுல்லாக ஷேடோ பண்ணுறோம். இங்கே பி செட்டில் ஷேடோ ஆகிருக்கு, அதையும் பண்ணுறோம். ஃபினிஷ். அவ்வளோதாங்க வென் டயக்ராமு. தட்ஸ் ஆல். Next example 1.17. From the given Venn diagram, write the elements of A, B, A minus B, B minus A, A dash, B dash, U அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நமக்கு ஒரு வென் டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏ செட்டு அப்படின்னு சொன்னாக்க இந்த வேல்யூஸு ஃபுல்லாக ஏ. ஆனால் ஏ செட்ஸுன்றப்ப இந்த சர்க்கிளில் இருக்கிற ஆல் த எலமெண்ட்ஸையும் நம்ம ரைட் பண்ணணும். அப்போ சொல்யூஷன் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஏன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஏஇஐஓயு இதை ரைட் பண்ணுறோம். ஏஇஐஓயு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பி செட்டு. செகண்ட் கொஸ்டின் வந்து என்னது? பி செட்டு. அப்போ இந்த பி செட்ஸில் இருக்கக்கூடிய ஆல் த வேல்யூஸும் ரைட் பண்ணணும். இதை ஆர்டராக ரைட் பண்ணு. என்னென்ன இருக்குது? பிசிஓ. இது ஈயா? பிசிஇஓ. பிசிஇஓ. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க? ஏ மைனஸ் பின்னு கொடுத்துருக்காங்க. ஏ மைனஸ் பி அப்படின்னா இதை மட்டும்தான் எழுதணும். நம்ம ஏ செட்ஸோட வேல்யூஸை இதை மட்டும்தான் எழுதணும். ஏ மைனஸ் பின்னா. இதே பி மைனஸ் ஏன்னா இந்த பிசியை மட்டும்தான் ரைட் பண்ணணும். அப்போ ஏ மைனஸ் பி அப்படின்னா ஏஐயு. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன்று பி மைனஸ் ஏ அப்படின்னா பி கமா சி. நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க? ஏ டேஷ் அப்படின்னு இருக்காங்க. ஃபிஃப்த்து ஏ டேஷ். ஏ டேஷ்னால் என்ன எழுதணும்னா
யூ மைனஸ் ஏ அப்படின்னு அர்த்தம். ஏவை லெஸ் பண்ணிடணும், ஏவில் இருக்கக்கூடிய இந்த வேல்யூஸை லெஸ் பண்ணிடணும். ஏஇ யூவை லெஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கக்கூடிய இந்த வேல்யூஸ் எல்லாம் ரைட் பண்ணணும். பிசிடிஜி இந்த ஏவை எலிமினேட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற பிசிடிஜியை ரைட் பண்ணணும். அப்போ பிசிடிஜி இங்கே பாருங்கள், பிசி இதுவும் ஏ செட்டோட அடங்கினது தான், இஓலாம். அதனால் பிசி இங்கே வெளியில் இருக்க பாரு டிஜி இதை. நெக்ஸ்ட்டு பி டேஷு, சிக்ஸ்த்து பி டேஷ் அப்படின்னா யூ மைனஸ் பி அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்படின்னா பியை விட்டுறணும், மீதி இருக்கிறத எழுதணும். ஏஐயுடிஜி ஏடிஜிஐயு ஆர்டராக ரைட் பண்ணுறோம். ஏடிஜிஐயு நெக்ஸ்ட்டு யூனிவர்சல் செட்டு, இந்த ஆல் த எலமெண்ட்ஸையும் அப்படியே ரைட் பண்ணுறோம். ஏ பி சி இ டி ஜி ஐ ஓ யூ இந்த ஆர்டரில் ரைட் பண்ணுறோம். அவ்வளோதாங்க இந்த சம்மு கம்ப்ளீட்டடு. எக்ஸாம்பிள் 1.17 கம்ப்ளீட்டடு. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 1.18 பார்க்க போகிறோம். வென் டயக்ராம் தான் கொடுத்துருப்பாங்க, பார்க்கலாம். வெண்படம் வரைந்து பின்வரும் கண செயல்களை வெண்படத்தில் குறிக்கவும். ஏ டேஷ் ஏ மைனஸ் பி ஹோல் டேஷ் ஏ யூனியன் பி ஹோல் டேஷ். ஏ டேஷை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஏ மைனஸ் பி ஹோல் டேஷு, நெக்ஸ்ட்டு ஏ யூனியன் பி ஹோல் டேஷ். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா ஏ டேஷை ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஏ மைனஸ் பி என்னன்னு பார்க்கணும், ஏ யூனியன் பி என்னன்னு பார்க்கணும். சரிங்களா? இப்போ ஏ டேஷ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துக்கிறோம். ரெண்டு வென் டயக்ராம் ட்ரா பண்ணுறோம். இப்போ ஏ டேஷ் அப்படின்னா யூ மைனஸ் ஏ அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா ஏவை ஃபுல்லாக எலிமினேட் பண்ணிடணும், ரிமைனிங் இருக்கிறத மட்டும்தான் ஷேடோ பண்ணணும். சரிங்களா? அப்போ ஏவை மட்டும் எலிமினேட் பண்ணணும் அப்படின்னாக்க ஏவை நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, இப்போ நான் கலர்ஸ் கொடுத்துட்றேன். ரிமைனிங் இருக்கிறது தான் ஏ டேஷு. அண்டர்ஸ்டாண்டா? நெக்ஸ்ட்டு ஏ மைனஸ் பியை பார்க்குறோம். ஏ மைனஸ் பியை பார்க்கணுன்னா அதுக்கும் வென் டயக்ராம் ட்ரா பண்ணுறோம். ஏ மைனஸ் பி அப்படின்னா பி செட்டை விட்டுறணும், ஏ செட்ஸை மட்டும் ஷேடோ பண்ணணும். அப்படின்னா நம்ம இங்கே ரைட் பண்ணிக்கும், இதில் கொடுத்துக்கோம். இங்கே பாருங்கள், இப்போ இதுதான் ஏ மைனஸ் பி. ஏ மைனஸ் பியும் ஏ டேஷும் சேமாக இருக்கும். சாரி, ஏ டேஷுன்றப்ப இந்த பிளேஸும் வந்துடும், ஏ டேஷுன்றப்ப இந்த பிளேஸும் வந்துடும். ரைட், ஏ செட்ஸை ஃபுல்லாகவே தான் ரிமூவ் பண்ணணும் ஏ டேஷுன்றப்ப. இங்கே ஏ மைனஸ் பின்னா பியை ஃபுல்லாக விட்டுறணும், ஏவை மட்டும் நம்ம ஷேடோ பண்ணணும். ஓகேவா? இதுதான் ஏவை மட்டும்தான் ஷேடோ பண்ணியிருக்கணும். இது ஏக்கும் பிக்கும் காமனாக இருக்கக்கூடியது, அதனால் அதை எதுவும் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு ஏ மைனஸ் பி ஹோல் டேஷ் அப்படின்னாக்க என்ன பண்ணணும்? ஏ மைனஸ் பி ஃபினிஷா? நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்? ஏ மைனஸ் பி ஹோல் டேஷ் பார்க்கணும். அப்போ ஏ மைனஸ் பி ஹோல் டேஷ் இது இந்த இடத்துல ரைட் பண்ணிக்கிறோம்.
ஏ மைனஸ் பி ஹோல் டேஷ்னால் இங்கே எதுலாம் ஷேடோ பண்ணியிருக்கோம் அதை விட்டுட்டு மீதியை ஃபுல்லாத்துலேயும் ஷேடோ கொடுக்கணும். அதுதான் ஏ மைனஸ் பி ஹோல் டேஷு. சரிங்களா? இப்போ நான் அதெல்லாம் விட்டுடுறேன். ஓகேவா? இதுதான் ஏ மைனஸ் பி ஹோல் டேஷு. இங்கே ரைட் பண்ணிக்கும் ஏ பி யூ, இங்கேயும் ரைட் பண்ணிக்கும் ஏ பி யூ. இங்கே என்ன ரைட் பண்ணணும்னா ஏ யூனியன் பி ஹோல் டேஷ் பார்க்கணும். இது ஏ டேஷு ஏ மைனஸ் பி ஹோல் டேஷு. இது பார்த்தீங்கன்னா ஏ யூனியன் பியை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்புறம் தான் ஏ யூனியன் பி ஹோல் டேஷை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஏ யூனியன் பி அப்படின்னா இந்த போத் செட்டையும் மட்டும் ஷேடோ பண்ணியிருக்கணும். சரிங்களா? அப்படி ஷேடோ பண்ணோன்னா ஷேடோ பண்ணியாச்சுங்களா? இதுதான் ஏ மைனஸ் பி. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, இது ஏ செட்டு பி செட்டு யூனிவர்சல் செட்டு. இதை வந்து ஏ யூனியன் பி ஹோல் டேஷு. ஹோல் டேஷ்னால் எதெல்லாம் ஷேடோ பண்ணியிருக்கோம் அதை விட்டுறணும். யூ மைனஸ் ஏ யூனியன் பி அப்படின்னு அர்த்தம். ஏ யூனியன் பியை எலிமினேட் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கிற பிளேஸை தான் ஷேடோ பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்னா இதில் ஷேடோ கொடுக்கணும். பாருங்க, தட்ஸ் ஆல். இதுதான் ஏ யூனியன் பி ஹோல் டேஷு. வென் டயக்ராமு கம்ப்ளீட்டடு. ஒன்ஸ் அகைன் பாருங்கள். ஏ டேஷு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஏ மைனஸ் பி ஹோல் டேஷ் டேரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணுறோம், ஏ மைனஸ் பியை ஃபைண்ட் அவுட் பண்ணி தென் நெக்ஸ்ட்டு ஏ மைனஸ் பி ஹோல் டேஷ் எடுக்கிறோம். ஏ மைனஸ் பி ஹோல் டேஷ் அப்படின்னா இதை இப்படி எழுதலாம். யூ மைனஸ் ஏ மைனஸ் பி அப்படின்னு ரைட் பண்ணலாம். அதுதான் இங்கே ரைட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஏ யூனியன் பி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு அடுத்ததான் ஏ யூனியன் பி ஹோல் டேஷ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். தட்ஸ் ஆல். சம் கம்ப்ளீட்டட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.